நம்ம சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ள போறோம். உங்களையும் கூட்டு போற டிஜிட்டலா இந்த வீடியோ எப்படி இருக்கின்றத பார்க்கலாம். இப்போ குற்றாலத்தை குதூகலமாக்க போறோம். போறது நெய் அருவி. இந்த பக்கம் நிற்கும்போது இங்கேருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுவே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு காற்று வருது. இந்த சபரிமலை பயணத்தை முடிச்சிட்டேன்னா ஐயப்பா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம். பெபிள்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சபரிமலை பயணம் 2025 போறது இந்த கொல்லம் ட்ரெயின்ல தாங்க. 16101 இங்க இருந்து கொல்லம் போற ட்ரெயின்ல ஏறி தென்காசி போயிட்டு அங்க குத்தாலத்துல குளிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ள போறோம். நான் எங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் வித்தியாசமா வீடியோஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஏன் கூட சேர்ந்து சாமி பயணம் செய்ய போறது கிருதி, அனுகிரகா, அப்புறம் நானு. வாங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்க போறோம்னா சபரிமலைக்கு போறோம். நான் வந்து குற்றாலம் ஃபால்ஸ் போற ஜர்னி. சரி, குற்றாலம் ஃபால்ஸ் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா சாமி பார்க்க போறோம். நீங்களும் எங்க கூட வாங்க போலாம். தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் will leave from at 18 hours. தாம்பரத்துல இருந்து இப்போ ஜர்னியை ஸ்டார்ட் பண்றோம். At 18 hours 20 minutes. சபரிமலைக்கு போகிறதுக்கு சென்ட்ரலில் இருந்து உங்களுக்கு நிறைய ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருக்குது. நான் தென்காசி, அச்சன் கோவில், குளத்துப்புழையெல்லாம் போயிட்டு போகிறதுனால இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு சபரிமலை பயணம் வீடியோவாக தான் இருக்கும். வாங்க நான் போகிற இடம்லாம் உங்களையும் கூட்டு போகிற டிஜிட்டலாக இந்த வீடியோ எப்படி இருக்கின்றத பார்க்கலாம். 5:27க்கு இந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. நான் போகிறது தென்காசி வரைக்கும். மார்னிங் 3:15க்கு தென்காசி ரீச் ஆகும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லம் வரைக்கும் போகிற ட்ரெயின். டுவர்ட்ஸ் போகிற வழின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திருச்சி, ஸ்ரீவில்லிபுத்தூர். மார்னிங் உங்களுக்கு தென்காசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை எல்லாமே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொல்லம் ரீச் ஆகிற கொல்லம் ட்ரெயின் செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணியிருக்கு. செங்கல்பட்டு கிராஸ் இப்போ டைம் 6:45. இந்த ட்ரெயின் திண்டிவனம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செங்கல்பட்டு வழியாக போயிட்டே தாங்க இருக்குது. நடுவில் மேல்மருவத்தூர், மதுராந்தகம், இந்த திண்டிவனம்லாம் இந்த ட்ரெயின் நிற்கவே நிற்காது. டைம் 7:20. விழுப்புரம் செம்மையாக டெவலப் ஆயிடுச்சு. விருத்தாச்சலம் 8:20. தென்காசி வந்து ரீச் பண்ண போகிறோம். டைம் 3:20. இதுக்கு மேலே என்னென்ன ட்ராவல் இருக்குன்றத அப்படியே ட்ரெயினிங்கே பார்க்கலாம்.
இப்போ நாங்கள் தென்காசியில் இருக்கோம். சென்னையிலேருந்து வந்துட்டு தென்காசிக்கு. நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? குற்றாலம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் நாளைக்கு தான் சபரிமலைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 5:30 மணிக்கு இப்போது குரங்கு குட்டிகள்லாம் இங்கே இருக்குது. நான் சொல்ல வர்றது இந்த குரங்கு குட்டிகளை, அவ்வளோ குரங்கு குட்டிகள் இருக்கு. இந்த குரங்குகள் வாண்டு கூட தான் இப்போ குற்றாலத்தை குதூகலமாக்க போகிறோம். போகிறது நெய் அருவி. முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயிலே இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. உண்மையிலேயே வந்து குளிச்சதுல உடம்புலேருந்து ஏதோ இறங்கி ஓடிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம திரும்ப இந்த vlog ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க எப்படி இருந்தது? பயங்கரமாக இருக்கு. ஹலோ குற்றாலம். இங்க இருந்து ஒவ்வொரு கோயிலா நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க. கோபுர வாசல் காற்று ஒரு அதிசயம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கு. இந்த பக்கம் நிற்கும்போது இங்கேருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுவே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு காற்று வருது. எதிரெதிர் திசைகளில் காற்று வீசுவதை பக்தர்கள் அனுபவித்து மகிழலாம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து அனுபவித்து மகிழலாம். யாழ் துவாரபாலகர். ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. அதில் மெயினாக சொல்லணும்னா இந்த ஒரு தூணு தான். தென்காசி கோவிலில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். வாங்க அடுத்து என்ன கோயில்ன்றதை பார்க்கலாம். காசி விஸ்வநாதர் கோயில் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தென்காசினாலே காசி விஸ்வநாதர் கோயில் தான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மெயினாக வர்றது. அந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டோம். வாங்க அடுத்த கோயிலை பார்க்கலாம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ரொம்ப ஒரு பெரிய கோவில். நெல்லையப்பர் கோவிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனுக்குன்னு தனி சந்நிதி இருக்குது, சனீஸ்வரருக்கு தனி சந்நிதி இருக்குது, வராகி அம்மனுக்கு தனி சந்நிதி இருக்குது, சோமஸ்கந்தருக்கு தனி சந்நிதி இருக்குது. தென்காசிக்கு அடுத்ததான் திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு அடுத்தது கோவிலுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு செருப்பு வைக்கிறதுக்கு உண்டான காலனி பாதுகாப்பு அடங்கமும் இருக்குது. கோவிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய அல்வா கடைகள் அவைலபிளாக இருக்குது. இருட்டுக்கடை அல்வாவட்டும், சாந்தி ஸ்வீட்ஸு, ஹரி சிங் அல்வா. திருநெல்வேலினாலே அல்வா தானே. குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து அல்வா இருட்டுக்கடை அல்வா வாங்க போயிருக்காரு நண்பர்களே. இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பயணத்தை ஐயப்பன் தான் கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ திருநெல்வேலியில் இருக்கோம். திருநெல்வேலிக்கு அடுத்தது என்ன ஊருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ திருநெல்வேலியிலேருந்து போகிறது பாபநாசத்துக்கு. வாங்க பார்க்கலாம்.
பாபநாசம் அகஸ்தியர் ஃபால்ஸ், பாபநாசம் கோயில் அகஸ்தியர் ஃபால்ஸ். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்ன ஒரு டிக்கெட் குறையுது? பாபநாசம் என்னால முடியல இவனை வச்சுட்டு. கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், பூர்வ ஜென்ம பாபதோஷம், பசுதோஷம், இந்த மாதிரி ஏகப்பட்ட தோஷங்களுக்கு இங்கே உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான சடங்குகள் எல்லாமே இங்கேயே செய்கிறாங்க. கோவிலுக்கு வலது போகிறாங்க. பாபநாசம் கோவிலுக்கு வந்துட்டோம். முதல்ல நம்ம பார்த்தது தென்காசி காசி விஸ்வநாதர், ரெண்டாவது நம்ம பார்த்தது திருநெல்வேலி நெல்லையப்பர், இப்போ மூன்றாவதாக பார்க்க இருக்கிறது இந்த பாபநாசத்து கோவிலில் இருக்கிற அருள்மிகு உலகம்மன் உடனுரை பாபநாச சுவாமி. இங்கே வந்து இந்த ஆற்றுல குளிக்கிறது ரொம்பவே பிரசித்தி. இப்போ வாங்க காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பாபநாசில் இருக்கோம். பாபா ரசம் பாபநாசம் கோயிலில் சுவாமியை கும்பிட்டதுக்கு அப்புறமா பாபநாசம் கோயிலில் இருந்து மேலே ஒரு 1.5 கிலோமீட்டரில் வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இந்த அகஸ்தியர் ஃபால்ஸு. இப்போது ஒரு நல்ல ஒரு குளியில் போகிறதுக்கு தான் அகஸ்தியர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஆரம்பமே சூப்பரா இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முடிந்தால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம் ஃபால்ஸுக்கு போறோம், எங்க நம்ம போறோம் ஃபால்ஸுக்கு போறோம், எங்க நம்ம போறோம் ஃபால்ஸுக்கு போறோம். சூரியன் சுட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு குளியலை போடுவோம். அகஸ்தியர் ஃபால்ஸில் ஒரு நல்ல குளியலை போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு மதியான லஞ்சுக்கு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்துட்டு அடுத்து அச்சன் கோவில் தான் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த அகஸ்தியர் ஃபால்ஸில் எப்படி இருந்தது உங்கள் குளியல்? பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா பயங்கரமாக குளிக்கலாம். முடிச்சாச்சு. அச்சன் கோயில் போக போறோம். அச்சன் கோயில் நம்ம அச்சன் கோயில் போனோம். ஓகே, இப்போ நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புறோம். வாடி கை விடுறி. சிக்கன்லாம் இந்த ஹோட்டலே கிடையாது, சைவ ஹோட்டல் ஏறு. இவங்களை வச்சுட்டா இந்த சபரிமலை பயணத்தை முடிச்சுட்டேன்னா ஐயப்பா. சிவஹரிசுதனாமையன் என்னும் பந்தளராஜன புத்தன் சனிதோஷமெல்லாம் அகற்றும் கலியுக வரதனாமையன் சுவாமி சரணம். சரணமையப்பா. இப்போ அச்சன் கோயில்ல இருக்கோம். வாங்க போலாம். அச்சன் கோவிலில் தான் இப்போ உள்ளே வந்திருக்கோம். உள்ள ஒரு குறிப்பிட்ட சந்நிதி பார்க்க உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது. சந்தனம்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, மற்ற கோயில் மாதிரி இல்லாமல். வாங்க இப்போ நாங்கள் ஒரு வியூ காட்டுறோம், அது மட்டும் பாருங்களேன்.
அச்சன் கோவிலுக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம், சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்ற இடங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொடிமரம் மட்டும்தான் இருக்கும். இங்கே சிவனுக்கு எப்படி நந்தியோ அங்கே அது மாதிரி இங்கே குதிரையும் இருக்குது. அச்சன் கோவில் வந்து தென்காசியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 27-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. ஆனால் ட்ராவலிங் வைஸ் முழுக்க மலைக்கு மேலே தான் வருவீங்க. காடுகள் நிறைந்த பகுதியாக தான் இருக்குது. மேலே வந்து இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும். அச்சன் கோவிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் உள்ள போகிறது தான் கருப்பசாமி கோயில். அகஸ்தியர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு தென்காசியிலேயே ரூம் எடுத்து தங்கிட்டு அடுத்த நாள் கூட இந்த அச்சன் கோவில் வரலாம். நான் இன்றைக்கே அச்சன் கோவில் வந்து பார்த்துட்டு தான் இங்கேருந்து திரும்ப தென்காசி போகிறேன். தென்காசியிலேருந்து அச்சன் கோவில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 30-32 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும். போகிற வழியிலேயே உங்களுக்கு திருமலை கோயிலும் இருக்குது. அதையும் நீங்கள் காலையில் வரும்போது பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. இதோட இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நாளைக்கு எழுந்துட்டு என்ன கோயில் பார்க்குறோன்றதை பார்க்கலாம். பெபிள்ஸ் தமிழ்.